வெற்றி வாய்ப்பெல்லாம் பிரகாசம். நான் ஓட்டு போடுவேன், எங்கள் குடும்பத்திலாம் ஓட்டு போடுவாங்க. இவனெல்லாம் மாற்றிருக்கேன், இவங்களாம் பரம டிஎம்கே, இவங்களாம் மாற்றிருக்கேன். இதுக்கு மேலே என்ன வேணும்? உறவுகளுக்கு வணக்கம். மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு. இந்த மாநாடு எதற்கு அப்படின்னா, இந்த நிலத்தில் எண்ணற்ற மக்கள் வாழ்கிறோம், அடிமைப்பட்டு கிடக்கிறோம். இந்த நிலத்தில் நிலம் அத்தனையுமே பாலையாக மாறுகிற சூழலில் தமிழ்நாடு வந்துட்டுருக்கு. மலைகள் குடைந்து கொண்டு போய்பட்டுருக்காங்க. ஆற்று மணல்களை அள்ளி திங்கிறாங்க. இந்த மாதிரியான சூழலில் இந்த நாடு நலமாக இருக்கணும், இந்த நிலத்தில் வளங்கள் பாதுகாக்கப்படணும்னு இந்த மாநாடை நாங்கள் போட்டிருக்கோம். இந்த மாநாடு வெறும் அரசியல் கட்சியுடைய மாநாடு கிடையாது, மாறாக மாற்றத்தை விரும்புகிற மக்களுடைய மாநாடு. இந்த நான் பொருளாதாரத்தில் இன்னும் நான் ஏழ்மையாகவே இருக்கிறேன். இன்னும் இலவசங்களுக்காக மக்கள் கையேந்திட்டே இருக்கிறாங்க. இந்த நிலையெல்லாம் இல்லாது மக்கள் சுயமரியாதையோடு தன்மானத்தோடு வாழணும் அப்படின்னு விரும்பக்கூடிய எண்ணற்ற இளைஞர்கள் இருக்கிறாங்க. வேலை வாய்ப்பு இல்லாமல் எண்ணற்ற இளைஞர்கள் இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் தேவைப்படுகிற அந்த மாற்றத்தை விரும்புகிற மக்களின் மாநாடாக இந்த மாநாடு இருக்குது. இந்த மாநாட்டில் நாளைக்கே மாற்றம் வந்துடும் நாங்கள் சொல்லலை, மாறாக இந்த நிலத்தில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தால்தான் இந்த நிலத்தினுடைய காட்சிகளும் மாறும். அதனால நாங்கள் எப்படியெல்லாம் ஆட்சி செய்வோம், நாம் தமிழர் கட்சி வந்தால் எப்படியெல்லாம் நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாநாடு தான் இந்த மாநாடு. இந்த மாநாடு ஒரு அரசியல் கட்சியுடைய மாநாடு, மீண்டும் மக்களுடைய மாநாடு, மக்கள் விரும்புகிற மாநாடாக இந்த மாநாடு இருக்கும் உறுதியாக. எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது இந்த மாநாட்டிற்கு 8 லட்சம் பேராவது வந்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய உறுதியான கணிப்பு. ஏன்னா ஒவ்வொரு தொகுதியில் இருந்தும் தன்னார்வமாக மக்கள் 3000 பேர் 4000 பேர்னு மக்கள் தன்னெழுச்சியாக வராங்க. அதனால் உறுதியாக ஒரு 8 லட்சம் பேராவது இந்த மாநாட்டுக்கு குறைந்தபட்சம் வந்துடுவாங்க. இல்லை, அதாவது கூத்தாடிகளை பார்க்க போகிறவங்களுக்கும் கொள்கைக்காக வந்தவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. இவர்கள் இந்த மாநாட்டிற்கு வருகிற யாரும் அண்ணன் சீமான் அவர்கள் மாயாண்டி குடும்பத்தார் படத்தில் நடிச்சிருக்காரு, அதெல்லாம் நான் சீமான் அவர்களை பார்த்தா போதும் அப்படின்னு வரல. இந்த மாநாட்டிற்கு வர யாரும் அண்ணன் தம்பி படத்தில் இயக்கியிருக்காரு, சிறந்த இயக்குனர் அப்படின்னு பார்க்க வரணும்னு வரல. மாறாக சீமான் அவர்கள் என்ன கொள்கை பேச போறாரு, அவர் என்ன தத்துவத்தை முன்வைக்க போறாரு, அவருடைய ஆட்சி வரைவு எப்படி இருக்கும், அவர் யாரை வேட்பாளராக அறிவிக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வராங்க. அதனால அணில்கள் இருக்கிற இடத்துல தான் கிரீஸ் தடுவாங்க, புலிகள் இருக்கிற இடத்துல கிரீஸ் தடுவ மாட்டாங்க. அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லை. தேமுதிக திமுகவோட போனது, அதாவது தன்னுடைய கல்யாண மண்டபத்தை இடிச்சிட்டாங்க அப்படின்னு ஐயா விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது திமுக வைத்து கட்சி ஆரம்பிச்சாங்க. எந்த திமுக வைத்து கட்சி ஆரம்பிச்சாங்களோ அதே திமுகவோட போயிட்டாங்க. இப்போ தேமுதிகவும் மற்றும் ஒரு அரசியல் கட்சி தான், நமக்கு முன்பே தெரியும். அப்போ தேமுதிக திமுகவோட போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதிமுகவோட போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர்கள் குறித்து நம்ம பேச வேண்டிய கருத்தோ தேவையோ நமக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உறுதியாக இந்த மாநாடு வெறும் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமல்ல, தமிழக அரசியல்லையே திருப்பு முனையாக இருக்கும். இந்த மாநாடுடைய நீட்சி எங்கே போய் இருக்கும் அப்படின்னா, சென்னை செஞ்சாட்சி கோட்டையில் ஆட்சி மாற்றம் நிகழ்வதற்கான துவக்கமாக இந்த மாநாடு உறுதியாக இருக்கும். மாநாட்டு பணி மிக சிறப்பாக போயிட்டு இருக்குது. எல்லா இறுதிக்கட்ட பணி நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கு மாலை அண்ணன் வர்றாங்க, எதெல்லாம் சரி பண்ணணுங்கிற விஷயத்தை பற்றி அவங்க தான் இறுதி செய்வாங்க. அதில் எதுவும் மாற்றங்கள், அந்த மேடை போகிறதில்ல, பதாகை வைக்கிறதுகள், இது மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அண்ணா அதை சொன்ன பிறகு அது எல்லாமே இன்றைக்கு இரவுக்குள்ளே எல்லாமே முழுமையான மாநாட்டு பணிகள் முடிந்துடும். மக்களுடைய பொதுமக்கள் எங்கெங்கே உட்கார்றது, ஒவ்வொரு தொகுதியும் எப்படி உட்கார்றது, அவங்க எந்தெந்த மாவட்டத்திலேருந்து எத்தனை ஆயிரம் பேர் வர்றாங்க, அவங்களுக்கான நாற்காலிகள், குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, திறனாளிகளுக்கான தனியாக உட்கார்ற இடம், அவங்களுக்கான கழிப்பிட வசதி, தண்ணி ஏற்பாடு, பாதுகாப்பு பணியில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் பாதுகாப்பு படையில் அதற்கான பணியில் ஈடுபட்டுருக்குறாங்க. மிக நேர்த்தியாகவும் கட்டமைப்போடும் ஒழுங்கோடும் மாநாட்டு பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாற்றத்திற்கான மக்கள் மாநாடு என்பதுங்கிறது தமிழ் தேசிய இனத்தின் அரசியல் வரலாற்றில் ஒரு மாபெரும் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கான நடவடிக்கையாகத்தான் அண்ணன் இந்த மாநாட்டை ஒரு கனவு மாநாடாக அறிவிச்சிருக்கிறாங்க. இது நாம் தமிழர் கட்சியின் மாநாடு அல்ல, தமிழனாக பிறந்த ஒவ்வொருவருக்குமான மாநாடாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். எனவே தமிழ் தேசிய இனத்தில் பிறந்த, இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் இந்த மாநாட்டில் தன்னெழுச்சியாக கலந்து கொள்ள வேண்டும் என்பது தான் எங்களுடைய பேரழைப்பாக, பேராவலாக நாங்கள் இருக்கின்றோம். இது கட்சிக்கான மாநாடு அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்திற்கான அரசியல் பெருவிழா. இல்லை, நிச்சயம் நாங்கள் ஒரு 5 லட்சம் பேர் நாங்கள் எதிர்பார்க்கோம்.
5 லட்சம் பேர் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா நாற்காலிகளே கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 1.5லேருந்து 2 லட்சம் நாற்காலிகள் வந்து தயார் செய்து வச்சுருக்கிறோம். அதனால் உறுதியாக கட்சிக்காரர்களே 2 லட்சத்துக்கு மேலே கூடுவாங்க. கட்சிக்காரங்களே 2 லட்சம் பேர்கிட்ட வருவாங்க. அப்போ 2 லட்சம் பேர்கிட்ட வரும்பொழுது மக்கள் ஒரு 2 லட்சம் பேர் அப்படிங்கும் பொழுது 5 லட்சம் பேர்கிட்ட குறையாமல் வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எல்லாரும் மாநாடு நடத்துகிற விட நாங்கள் நடத்துகிற நாம் தமிழர் மாநாடு மக்களை சார்ந்தது. மக்களுடைய அந்த அடிப்படை ஆதாரத்தை இந்த மாநாட்டில் நாம் தமிழர் சீமானவர் வந்து சொல்ல போகிறாரு. ரெண்டாவது, ஒரு பண்பாடு உள்ள ஒரு இனம் தன் இனத்தினுடைய முன்னேறுகளை இதில் வந்து உங்களுக்கு பதாகையில் வைக்கப்பட்டிருக்குது. அடுத்த கட்ட 26 தேர்தலை குறித்து இதை நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் சகோதரர் பேசுவார். அது உங்களுக்கு பெரிய வந்து பேரதிர்ச்சி கொடுக்கும். இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அறிவிப்பார். இந்த மாநாடுடைய நோக்கமே அதுதான். தமிழர்களாக இருந்தால் வெற்றி வாய்ப்பை நான் இப்போயே சொல்லிவிடுவேன். நாங்களே வந்து மொத்த சீட்டம் வந்துடுவோம், யாரும் எதிர்கட்சி இருக்காது எங்களுக்குன்னு. ஆனால் தமிழர்களாக யாரும் இல்லாமல் திராவிட பண்ணையில் இருக்கிற கூட்டணி கட்சிகளாக இந்த வலது இடது கம்யூனிஸ்ட்டு, அப்புறம் வந்து விசிகா, காங்கிரஸு, மற்ற அவங்களோட கூட்டணி இருக்கிற எல்லாருமே தமிழர்கள் தான். 90%. 10% பேர் தான் அதில் மாற்று மொழி இருப்பாங்க. மாற்று மொழியை நேசிக்கிறோம் நாங்கள். ஆனால் நாங்கள் இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கிறோம். வெற்றி அடைவோம். அதை பொறுத்து இருந்து பாருங்கள். நாங்கள் டெல்லியை சொல்ல வரல. நம்ம நிறைய இடத்துல வெற்றி அடைஞ்ச தமிழ் இனம் இந்த இதில் 26 அதிகபட்சமான இடங்களை கைப்பற்றுறதுக்கு நாங்கள் முயற்சி செஞ்சுருக்கிறோம். இயற்கை எங்களுக்கு உதவி செய்யும். இல்லை, நாங்கள் யாருக்குமே போட்டியாளர், எங்களுக்கு யாரும் போட்டியாளர் இந்த வரைக்கும் முன்னாடி யாரும் இல்லை. இல்லை 75 ஆண்டு கால திராவிட கட்சிகள் போட்டியாக நினைக்கல. அவங்க நம்ம நாட்டை கொள்ளை எடுத்தவர்களை தான் அவங்கள பார்க்குறோம். விஜய் நம்ம சகோதரர், அவர் வந்து தற்காலிகமாக அந்த கட்சியை துவக்கியிருக்கிறாரு. 26 பார்க்கலாம். 2031 நம்ம சகோதரர் விஜய் இருக்க மாட்டார். விஜயை சார்ந்த நம்ம தமிழ் சொந்தங்கள்லாம் நீங்கள் படத்தை விஜயை ரசிங்க, ஒரு தடவை சிந்தித்து பாருங்கள். திரையில் விஜய் வந்து சண்டையிடுறது போல் இங்கே தரையில் சண்டையிட முடியாது. அவரால் 2 மணி நேரம் பேச முடியாது, 2 மணி நேரம் மழையில் நனைய முடியாது. தயவுசெய்து நம்முடைய தமிழ் சொந்தங்கள் விஜய் கட்சியில் விஜய் படத்தை பாருங்கள், விலை கொடுத்து பாருங்கள், விலை கம்மியாகவும் பாருங்கள். ஓட்டு அளிப்பதை குறித்து சிந்தித்து செயல்படுங்க. அதில் விஜய் சகோதரர் நம்ம எதிரியும் இல்லை, துரோகியும் இல்லை. அவர் வந்திருக்கிறாரு. அவர் தேர்தல் காலத்தில் நேராக அவரை சந்திக்க விரும்பலை. அதை பார்ப்போம். நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான மாநாடாக தான் பார்க்குறேன். ஏன்னா எலெக்ஷன் ரொம்ப நெருங்கி இருக்குது. எல்லா கட்சிகளும் எலெக்ஷனுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் என்னென்னா பாதிக்கு பாதி உமன்ஸ் தனியாக, ஜென்ஸ் தனியாக அவங்க வேட்பாளர் பிரித்து கொடுப்பாங்க. இந்த தடவை அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேடையில் வந்து 234 வேட்பாளர் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். இந்த தடவை கண்டிப்பாக ஓட் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு கம்மியாகவும் கூடும் எனக்கு தெரியலைங்க. ஏன்னா ஜென்ரல் பப்ளிக் பர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் களம் மாறி இருக்குது, விஜயோட வருகை இருக்குது அப்படிங்கிறதுனால பொறுத்து தான் பார்க்கணும். பட் வழக்கம் போல் அவர் தனியாக நிற்கிறது அந்த கட்ஸ் தான் அது. ஏன்னா கருத்துக்களை ஏற்கிறவங்க மறுக்கிறவங்க இல்லாமல் யார் வந்தாரோ இல்லையோ அவர் தனியாக நிற்கிறங்க ஒரு கட்ஸ் தான் அவர். இதுக்கு அந்த மாதிரி மாநாடு போட்டது இல்லை இவ்வளோ பிரம்மாண்டமா. இப்போ விஜய்க்கு போட்டியாக அந்த மாநாடு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? விஜய்க்கு போட்டியான்னு சொல்லாமல் எனக்கு தெரில. பட் வந்து கட்சி வளர்ந்துருக்கு, ஓட் பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு. ஏன்னா வந்து 2016 ஃபஸ்ட்டு கண்டெஸ்ட் பண்ணார்னு நினைக்கிறேன் நான். அப்போலேருந்து 10 வருஷம் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்ப 8% ஓட்டு வச்சுருக்காரு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆகியிருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த மாநாடு வந்து அவர் கட்சிக்கும் தேவை, இந்த தமிழ்நாட்டுக்கும் தேவை தான் அது. அப்படிங்கிறப்ப பண்ணி தான் ஆகணும். அது விஜய்க்கு போட்டியான்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு நடிகர் அப்படிங்கிறதுனால அவர் அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டும் பொழுது இவர் வந்து ஒரு அரசியல் கட்சியாக இத்தனை பேரை வந்து ஒன்றிணைச்சிருக்காரு, இளைஞர்களை எவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காரு. அப்படிங்கிறப்ப பண்ணலாம் ப்ரோ. அது எப்படி நம்ம பப்ளிக் பர்ஸ்பெக்டில் இப்போதைக்கு சொல்லணுன்னா இருக்கிற ஆட்சி தொடருங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் வந்து விஜயோட வருகை கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தான், அதில் இல்லை, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பட் எந்த அளவுக்கு விஜயோட வருகை இருக்கும், இப்போ அதனால் நாம் தமிழருக்கு என்ன ஏற்ற இறக்கலுங்கிறது பொறுத்து தான் இருக்குது. ப்ளஸ் வந்து கேண்டிடேட்ஸ் எந்த இடத்துல எவ்வளோ தூரம் கேண்டிடேட்ஸ் போடுறாங்க, என்ன மாதிரி கேண்டிடேட்ஸ் போடுறாங்க. இப்போ நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் இங்கே திருச்சியில் வந்து ஒரு துரைமுருகன் இருக்கார், திருச்சிக்காரர். அதே மாதிரி ஜல்லிக்கட்டு ராஜேஷ் இருக்கார். அவர் இந்த தடவை 2024 எலெக்ஷன்லேயே ஒரு டஃப் கொடுத்தாரு அவர். ஸோ எந்த கேண்டிடேட்ஸ் போடுறாங்க, எந்தெந்த தொகுதிகளில் எப்படி போட்டிடுறாங்க பொறுத்தாங்க ப்ரோ இருக்குது. அது நம்ம இப்போ சொல்ல முடியாது, வெயிட் பண்ணி எலெக்ஷனுக்கு அப்போ தான் நம்ம மாநாடு. நம்ம தமிழருக்கு வந்து எழுச்சி வரணும், மாண்டக்கூடாது. அதுக்காக
நானே இப்போ வேலையை விட்டு இதுக்கு வரணும்னு வந்து பார்க்கறதுக்காக தான் வந்தேன். ட்ரெயில் மெக்கானிக் நான். இதை வந்து பார்க்கணுன்றதுக்காக வண்டி எடுத்து ட்ரெயில் வந்துட்டு அப்படியே பாட்டு போகிறேன். ரொம்ப வியக்க வைக்கிற அளவுக்கு இருக்குது. கூட்டம் எந்த அளவுக்கு வரும்னு நினைக்கிறீங்க? நம்ம எதிர்பார்க்குறது மேலே தான் வரும். நல்லதான். அண்ணனோட பேச்செல்லாம் எப்படி இருக்கு? அண்ணன் 2026 பொழுதுக்காக தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் சாட்டை நம்ம ஆளுங்க தான் இப்போ சர்வசாரமாக பார்க்குற மாதிரி இருக்கு. இதே மற்ற அரசியல் கட்சியாக நம்ம தொடக்கூடாது, வைக்கோட 10 பேர் சுற்றி போயிட்டு இருப்பாங்க. இதுதான் அரசியல், இப்படி தான் இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு படைன்னு பேசுவாங்கன்னா பொதுவாக எம் உறவுகள், அதாவது பாதுகாப்புன்னு சுற்றுச்சூழல் இருக்குது, அடுத்தபடியாக குருதிக்கொடை பாசறையும் இருக்குது. ஏன்னா அனைத்து உறவுகளும் அனைத்து சேர்ந்து இருந்து செயல்படுறோம். பாதுகாப்புங்க முக்கியம், அண்ணனுக்கு பாதுகாப்பு, மக்களுக்கு பாதுகாப்புங்க, ஒட்டு மொத்தத்துக்கு பாதுகாப்பாக வந்து நாங்கள் வந்து பாதுகாப்பு படை சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 800 கிட்டத்தட்ட ஒரு 1000 உறவுகள் இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸுக்கும் இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் இருக்குங்கன்னா ஒவ்வொரு இது கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் 30 பேர் இருப்போம். அந்த குடிநீர் தேவையானது, அதாவது மருத்துவ வசதி தேவையானது, அதாவது யாராலும் மயக்க மாட்டோம், குருதிக்கொடை பாசலேருந்து அவங்கள ஒத்துழைப்பு பண்ணி அவங்கள அங்கே மக்களை, அதாவது நாங்கள் எங்கள் பாசறை சார்பாக அனைத்து இதுவும் தண்ணி குடிநீர் எல்லா இதையும் நாங்கள் செஞ்சு அதை வந்து நிவர்த்தி பண்ணி நாங்கள் வந்து பாதுகாப்பு பாசறையில் முன்னெடுத்து நாங்கள் மட்டும் செய்யலை, சுற்றுச்சூழல் பாசறையும் குருதிக்கொடையும் சேர்ந்து இதை வந்து நாங்கள் செய்ய போகிறோம். மொத்தம் 3 உறவுகள் சேர்ந்து ஒரு பாக்ஸுகளும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5000 பேர் இந்த பணியில் வந்து செய்ய போகிறோம். கிட்டத்தட்ட பாதுகாப்பு படையிலும் இல்லை, சுற்றுச்சூழல் குருதிக்கொடை இந்த 3ம் சேர்ந்து நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம். இந்த பாதுகாப்பு இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் வந்து நீ இப்போ நினச்சிங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு விஜய் ரசிகன், அதாவது நான் நல்லா கேட்டுங்க, நான் ஒரு விஜய் ரசிகன் சரிங்களா. துள்ளாத மனம் துள்ளுலேருந்து கடைசி பிகிலு படம் வரைக்கும் நான் பார்த்தவேன் நான் சரிங்களா. அப்படிங்கிறப்ப தாவேக்கா மீட்டிங்கிறத வந்து அதை வந்து புறந்தள்ளிடுங்க. ஏன்னா உறவுகள் இப்போ வந்து நாங்கள் மக்களின் மாநாடு வச்சுருக்கிறது வந்து அவங்கள அனைத்து உறவுகளும் ஏடிஎம்கே டிஎம்கே பாரதிய ஜனதா தாவேக்கா எல்லா கட்சிக்காரங்களும் வரதான் செய்வாங்க. அதை நாங்கள் எப்படி முன்னிறுத்தி அவங்கள வந்து செயல்படுறதா எங்களோட வேலை. வருவாங்க, அதாவது தாவேக்கா கட்சிக்கார உறவுகள் வந்துட்டு போகிறாங்க. ஆனால் வந்தாங்கலாம் தயவு செய்து வந்து விசிலோட வராதிங்க, அப்புறப்படுத்திடுவோம். ஏன்னா எங்கள் அண்ணன் மக்களின் மாநாடுன்னு போட்டிருக்காரு. ஏன்னா இப்போ நாங்கள் நாம் தமிழர் கட்சி உறவுகள் மட்டும் வரப்போகிறது கிடையாது, அனைத்து கட்சி உறவுகளும் வரதான் போகிறாங்க. அப்படிங்கிறப்ப இது மக்களின் மாநாடு, அனைத்து கட்சி 5 கட்சிக்காரங்களும் வருவாங்க. அதை நாங்கள் ஹேண்டில் பண்ணி நாங்கள் வந்து தரவாங்க வந்து இது பண்ணுறோம். தயவு செய்து தாவேக்கா உறவுகள் வரவங்களும் தயவு செய்து விசிலை கொண்டு வராதிங்க. விசிலை கொண்டு வந்தீங்கன்னா ஓரமாக வச்சுட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் தாவேக்காங்கிறது நான் வந்து அது ஒரு திரைபிம்பம், அவ்வளோதான். ஒரு மாசு இப்போ ஒன்று வேணாங்க. ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட்டு ஷோ கும்பல் வரும், 2வது நாள் என்ன வரணும் 2வது ஷோ, ஒரு 3 நாள் அப்படியே கும்பல் குறையுமா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு அப்படி தான் ஒரு இருக்கும். இந்த ஒரு எலெக்ஷனில் முடிச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது பின்தொடர்ந்து எவனும் போக மாட்டேன். ஏன்னா நீ தோத்துட்ட. நாங்கள் அப்படி கிடையாது, நாங்கள் தோத்து ஜெயிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அவெல்லாம் தோல்வி தாங்க மாட்டேன் சரிங்களா. ஒரு விஜய் ரசிகனா சரி, அவன் தோல்வி தாங்க மாட்டேன் சரிங்களா. ஒரு ரசிகனா ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறேன். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க தாவேக்காவில் வந்து ஏதாவது விஜய் ரசிகர் தான் எல்லாம் அங்கே விஜய் ரசிகர் ஓட்டு போடுவாங்கன்னு. எல்லா கட்சியிலும் விஜய் ரசிகர் இருப்பாங்க, ஒரு கட்சியில் இருக்க மாட்டாங்க. நீ மக்களை சந்தி, அதிமுகவில் விஜய் ரசிகர் இருப்பேன், திமுகவில் விஜய் ரசிகர் இருப்பேன், பாரதிய ஜனதாவில் விஜய் ரசிகர் இருப்பேன், எல்லா கட்சியும் இருப்பேன். நீ நினச்சிக்கிட்டு இருக்க விஜய் கட்சியில் தான் வந்து எல்லாம் விஜய் கட்சி ஓட்டு போடுவான்னு. எல்லா கட்சியிலும் ஆள் இருக்காங்க. ரசிகர் அது திரைப்பம்பம் வேறு, இந்த திரைப்பம்பம் வேறு சரிங்களா. அதனால் அப்படித்தான் இருக்கும். ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோக்கு இப்போ காசு கொஞ்சம் செலவு பண்ணிட்டு முடிஞ்சு ஓஞ்சி போயிடுவாங்க. அதனால் வந்து தாவேக்கா வந்து உறவுகளுக்கு வந்து நாங்கள் அதிகம் விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏன்னா எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு, அதிகம் விமர்சனம் பண்ணாத தம்பி, அவங்க வந்து நம்ம கொள்கை கோட்பாடு அவங்களுக்கு எதுவுமே கிடையாது, திரைபிம்பம் தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த 10 நாள் 10 ஷோ 3 நாள் போச்சுன்னா இந்த பழம் புளிச்சு போகுதுன்ட்டு போயிடுவானுங்க. ஒட்டுமொத்த தொகுதிக்கு வந்துட்டு போயிட்டானா சீண்டு போயிடுவானுங்க, அவ்வளோதான். அது உண்மை திரைபிம்பம், அது அவ்வளோதான். வேற அதாவது வெற்றி வாய்ப்புங்கிற விட ஒவ்வொரு உறவுகளையும் நான் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட்டோம். மக்கள் அண்ணன் பேசுகிற கொள்கை கோட்பாடு சின்னத்தை வரைக்கும் நாங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் அண்ணன் வந்து 234 தொகுதியும் நாளைக்கு வந்து வேட்பாளராக அறிவிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் சுற்றுப்பயணத்தில் கிளம்பிடுவார். அப்படிங்கிறப்ப எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குங்கிறன்னு சொல்லி விட நாங்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஜெயிக்கிறோம் வீழ்றோம் அது இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். வெற்றி ஒரு நாள் இங்கே எட்டுவோம். நானுங்கிற ஆணவத்தில் பேசுகிறேன், நாம் என்ற தன்னம்பிக்கையோடு நாங்கள் பேசுகிறோம், அவ்வளோதான். மக்கள் எங்கள் நம்பிக்கையை வச்சுருக்காங்க, அந்த மக்கள் நம்பிக்கையில் நாங்கள் செயல்பட போகிறோம், அதுதான், வேற ஒன்று. இது மக்களின் மாநாடு. மாற்றத்தை விரும்பும் மக்களை ஒழுங்குபடுத்துறதுக்கும்
மேற்கொண்டு கட்சியை வலுப்படுத்தும் விதமாக இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற தயாராகி கொண்டிருக்கின்றது. நான் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலேருந்து வர்றேன். இன்றைக்கி சுற்றுச்சூழல் பாசனத்துலேருந்து களப்பணிக்கு வந்திருக்கேண்ணா. எந்த அளவுக்கு கூட்டம் வரும்னு நினைக்கிறீங்க மாநாடு? கூட்டம் கண்டிப்பாக அண்ணன் கருத்து எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கோ அந்த அளவுக்கு எங்களோட அண்ணன் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக வரும் கூட்டம். இந்த மாநாட்டுக்கு அப்புறம் 2026 வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? கண்டிப்பாக நம்ம இலக்கு நோக்கி கண்டிப்பாக வெற்றியை பெற்றுருவோம். எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சிறப்பாக போகும். கண்டிப்பாக நிறைய மக்கள் வருவாங்க. நான் வேறு ஒரு ஊருக்கு மாநாடுக்கெலாம் போயிருக்கேன். இப்போ வந்து எங்கள் ஊர்லேயே நடக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். எந்த அளவுக்கு கூட்டம் வரும்னு நினைக்கிறீங்க? கூட்டம் ரொம்ப வரும். எவ்வளோ வரும்னு சொல்ல முடியாது, ஆனால் நிறையா வரும் கூட்டம். அண்ணன் சீமான் அவர்களின் தமிழர்கள் முன்னேற்றத்துக்காக போடக்கூடிய மகாநாடு மிகவும் அருமையாக இருக்குது. பார்க்குறக்கே எங்களுக்கு ரொம்ப இருக்குது. தமிழோட அருமை இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியலனாலும் அண்ணன் சீமான் அவர்கள் வந்த பின் தான் அவரோட அருமையும் தமிழோட அருமையும் எங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி இருக்குது. படித்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறத விட அடுத்தவங்க சொல்கிறத கேட்குறப்ப தான் எங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு இதை உண்டாக்கியிருக்காங்க. தமிழருங்கிற வெறி இப்போ தான் எங்களுக்கு உடம்புல இன்னும் ஊறுது. எனக்கு வயசு 75 வயசு ஆச்சு. ஆனால் தமிழரோட இது கூட நம்ம அவ்வளோ இது இல்லாமல் இருந்தோம். இங்கே இந்த நாட்டில் நம்மளுக்கு தமிழர் மேலே வெறி உண்டாக காரணம் என்னென்னா, பக்கத்து மாநிலத்தில் உள்ள எவ்வளோ திமிராக பேசுகிறானோ அந்த நாயங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக இந்த தமிழர்கள் முன்னேற்றத்தை முன்னுக்கு கொண்டு வந்து இந்த தமிழை அருமையாக நம்ம கொண்டு வந்து இனிமேல் தலை தூக்கி நிற்கக்கூடிய தமிழர்களும் நம்மளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட மாநிலம் தமிழ் மாநிலம். ஒவ்வொருத்தருக்கும் தமிழ் மாநிலம் மாதிரி அவனுக்கு ஒதுக்கி இருக்கு. அங்கேருந்து இங்கே வந்தேரிங்கள் இங்கே வந்து நின்றுக்கிட்டு நம்மளை எவ்வளோ கேவலப்படுத்தி பேசுகிறாங்கிறது நம்மளுக்கு அப்படியே ரத்தம் கொதிக்குது. பேச பேச நம்மளுக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்குது. நம்ம தலைவர் தமிழ்நாட்டில் உட்காரட்டும், அதுக்கு பிற்பாடு அவனுங்களுக்கு வேடிக்கை அப்படிங்கிறது. எந்த அளவுக்கு கூட்டம் நம்ம எதிர்பார்த்த விட கூட்டம் வரும். ஆனால் இந்த மாநாடு கூட்டத்தை பார்த்துட்டு இன்னும் நம்ம தலைவருக்கு ஓட்டு போடுறதுக்கு இன்னும் மக்கள் விரும்புவாங்க. தமிழ்நாட்டில் பிறந்த தமிழை ஒவ்வொருத்தனும் இந்த மாதிரி ஒரு தமிழ் நம்மளுக்கு கிடைச்சிருக்காருங்கிறது நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதை நம்ம வரவேற்று இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணுங்கிறத நான் பண்ணி கொடுக்குறேன். அந்த மாநாடு எதுக்கு, எதனால்? இந்த மாநாடு தான் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிறது அண்ணன் செந்தமிழ் சீமான் அண்ணன் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. எல்லாரும் மக்களுக்கு என்ன மாநாடுன்னு கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி மரத்துக்கு, தண்ணிக்கு, கடலுக்கு, மாட்டுக்குன்னு வச்சார். எல்லாமே கேலி பண்ணாங்க. இதெல்லாம் உற்று நோக்குங்க. மழை இல்லாமல் தண்ணி இல்லை, தண்ணி இல்லாமல் மரம் இல்லை, மரம் இல்லாமல் மக்கள் வாழ்கிறதுக்கு இல்லை. இப்போ எல்லாத்தையும் முடித்த பிறகு அண்ணன் மக்களுக்காக வேண்டி இந்த மாநாட்டு கூட்டியிருக்கிறாரு. மக்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், மாற்றம் வேணும், கண்டிப்பாக வேணும். அந்த மாற்றம் வேணும்னா இன்றைக்கி அண்ணன் செந்தமிழ் அண்ணன் சீமான் 7ஆம் தேதி ஆலம்பட்டி புதூரில் நடத்த போகிற இந்த மக்களின் மாநாட்டுக்கு வந்தாங்கன்னா மக்களுக்கே தெரியும். இனிமே கடைசி ஆயுதம் அது செந்தமிழ் அண்ணன் சீமான் கொடுக்குற தமிழ் தேச அரசியல் தான் மக்களுக்கு உணர்த்துவதுக்காக வேண்டி தான் இந்த மாநாடு அண்ணன் கூட்டியிருக்கிறாரு. அனைவரும் குடும்பத்தோடு வரணும், எழுச்சியாக வரணும், உறுதியாக அண்ணனுக்காக வேண்டி தமிழ் தேசத்துக்காக நிற்கணும். அது எப்படி யாருக்குமே எங்கள் அண்ணன் போட்டி கிடையாது. எங்கள் அண்ணன் மக்கள், எங்கள் அண்ணனுக்கு பின்னாடி 35 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. இதில் போட்டியோ கூட்டணியே கிடையாது. அண்ணன் மக்களுக்காக வேண்டி, மக்களுக்கு பின்னாடி அண்ணனுக்கு பின்னாடி மக்கள் ஒன்று கூடுறாங்க. மக்களும் அண்ணனும் ஒன்று கூடுறது தான். இதில் யார் கூடயுமே கூட்டணியோ யாருக்கும் போட்டியே கூடாது. அண்ணன் ஒரே ஆள் தான், புலி தான் அண்ணன். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக அதாவது துரோகிகளுக்கு இடையில என்ன இந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் தெரியும். அண்ணனுக்கு ஒரு நல்ல ஒரு இடமும் மக்கள் கொடுப்பாங்க.